ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 1800 காலகட்டத்துல மெக்சிகோல இருக்கிற கான்சாஸ் சிட்டில நடந்த ஒரு மர்மமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கான்சாஸ் சிட்டில தொடர்ச்சியா பல மக்கள் மர்மமான முறையில காணாம போறாங்க. அப்படி காணாம போனவங்கள சில பேருடைய உடல்களை இறந்த நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா மொத்த நகரமுமே நடுங்குற அளவுக்கு பல கொலைகள் நடக்குது. இந்த காரணத்தினால அந்த சிட்டியை சேர்ந்த மக்கள் பகல் நேரங்கள்லயே தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்பவே பயந்தாங்க. இப்படியே தொடர்ச்சியா பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கொலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது ஒரே ஒரு சீரியல் கில்லர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். பிளடி பெண்டர்ஸ் சொல்லப்படுற இந்த சீரியல் கில்லர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி தொடர்ந்து எப்படி இவ்வளவு கொலைகள் பண்ணாங்க, யார் இந்த சீரியல் கில்லர் ஃபேமிலி, அவங்களுக்கு என்னாச்சு, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1800 காலகட்டத்துல அமெரிக்கன் சிவில் வார் நடந்துட்டு இருந்த சமயத்துல பல மக்கள் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் இழந்துடுறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு நிலங்களை இலவசமா கொடுக்க முடிவு பண்றாங்க. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் கான்சாஸ் சிட்டி. இந்த கான்சாஸ் சிட்டியில இருந்தோம்னா நம்ம ரொம்பவே பாதுகாப்பா இருப்போம்னு நினைச்ச ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு குடிபெயர்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல அங்கதான் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு. அப்படி அந்த பகுதிக்கு குடிப்போனவங்கள்ல நூத்துக்கணக்கான குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் தான் தி பெண்டர்ஸ் ஃபேமிலி. இந்த பெண்டர்ஸ் ஃபேமிலி பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நடவடிக்கைகள்லயும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தாங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்ப தலைவர்னு சொல்லப்படுற ஜான் பெண்டருக்கு 60 வயசு இருக்கும். அப்புறம் அவருடைய மனைவி எல்விரா பெண்டர், இவங்களுக்கு 55 வயசு இருந்தது. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மகனும் மகளும் இருந்தாங்க. அவங்களுடைய பையன் பேரு ஜான் பெண்டர் ஜூனியர், அவருக்கு 25 வயசு. அவங்களுடைய பொண்ணான எல்பினா பெண்டருக்கு 18 வயசு. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சுமார் 160 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. அந்த இடம் முழுக்கவே மிகப்பெரிய பண்ணை நிலமா மாத்துறாங்க. அதுக்கு நடுவுல ஒரு கேபினை உருவாக்குறாங்க. அந்த கேபினுடைய வெளிப்பகுதியை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான கடை மாதிரி தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ரூம் மாதிரி உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்டோட அடிப்பகுதியில ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபினையும் உருவாக்குறாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உள்ள போறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் ஒரே வழிதான் இருக்கும். மீதி உள்ள பகுதிகளில் ஆப்பிள் தோட்டத்தை பாதுகாக்கணும், அதுக்காக வேலி போட்டிருக்குன்னு சொல்லி சுத்தியிலையும் கவர் பண்ணிடுறாங்க. ஜான் பெண்டரும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நடந்துக்கிற முறையே ரொம்பவே அமானுஷ்யமா இருந்ததா அந்த பகுதியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் பார்க்கவும் பழகவும் ரொம்பவே விசித்திரமா இருந்தாங்க. அதனாலேயே பக்கத்து நிலத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட அதிக தொடர்பு இல்லாம இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் 1871 வருஷம் ஜார்ஜ் நியூட்டன் கிரைஸ்லர் சொல்லப்படுற ஒருத்தர் தன்னுடைய குழந்தைகளோட கான்சாஸ் சிட்டிக்கு குடி வர்றாரு. அப்படி வந்தவங்க சில நாட்கள்லயே மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராததுனால அவங்களுடைய சொந்தக்காரரான வில்லியம்ஸ் வாரர்னு சொல்லப்படுறவரு அவங்கள தேடி கான்சாஸ் சிட்டிக்கு வர்றாரு. அவங்கள பத்தி அந்த சிட்டியில இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. ஆனா அவங்கள பத்தி எந்த ஒரு சின்ன தடையும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் அவங்க தங்கியிருந்த அதே வீட்டுல தங்கி அவங்கள தேட ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து சில வாரங்களா அவங்கள தேடிட்டு இருக்காரு வில்லியம்ஸ். ஆனா அவரால் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் வில்லியம்ஸ் தங்கியிருந்த வீடும் திறந்து கிடந்தது. அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனா அவர் மட்டும் மர்மமான முறையில காணாம போயிட்டாரு. அந்த தகவல் கிடைச்சதும் அவருடைய பிரதர்ஸான கார்னல் யாருக்கும் அலெக்சாண்டர் யாருக்கும் அவரை தேடி கான்சாஸ் சிட்டிக்கு வர்றாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. அவங்க அந்த சிட்டி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பதில், வில்லியம்ஸும் இதே மாதிரி எங்க கிட்ட வந்து விசாரிக்கும் போதுதான் அவரை பார்த்தோம், அதுக்கப்புறம் அவரை நாங்க பார்க்கவே இல்லை, மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் வில்லியம்ஸ் கடைசியா பெண்டர் ஃபேமிலியோட பண்ணை நிலத்துக்குள்ள தான் போனாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் முதல் முறையா பெண்டர் ஃபேமிலி மேல எல்லோருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பெண்டர் ஃபேமிலிட்ட விசாரிக்க அவங்களுடைய பிரதர்ஸான 2 பேரும் அந்த ஃபேமிலியோட பண்ணை நிலத்துக்குள்ள போறாங்க. ஆனா இவங்க கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் அவங்க சரியான பதில் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களையே மிரட்டுற தோரணையில அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் எடுத்து இவங்களை தாக்க வந்திருக்காங்க. அதனால பயந்து போனவங்க அந்த பண்ணை நிலத்துல இருந்து தப்பி வந்து ஷெரீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த கான்சாஸ் பகுதியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு கூட்டமா சேர்ந்து பெண்டர் ஃபேமிலியை விசாரிக்க கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துல பெண்டர் ஃபேமிலி பத்தி பேசும்போது நிறைய உண்மைகள் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய பண்ணை நிலத்துக்குள்ள போன நிறைய பேர் திரும்பி வராம மாயமா போனதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல இரவு நேரங்கள்ல தங்க போனா அவங்க ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறாங்க, அதனால அங்க நாங்க தங்காம வந்துட்டோம்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொன்ன விஷயம் அந்த கூட்டத்துல இருந்த எல்லாத்தையும் ரொம்பவே பயப்பட வச்சுது. அவர் என்ன சொன்னாருன்னா,
ஒரு நாள் நைட் டைம்ல பெண்டரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு. அப்போ பெண்டரும் அவருடைய ஒய்ஃபும் ரொம்பவே பதட்டமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்டரோட முகத்திலையும் உடம்புல இருக்கிற ட்ரெஸ்லயும் ரொம்பவே ரத்தக்கரையா இருந்திருக்கு. அதை பார்த்ததும் இவரு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்டரும் அவரோட ஒய்ஃபும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கதான் நீங்க உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. பயத்துல சரின்னு ஒத்துக்கிட்டு அவரும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல அவருடைய பின்னாடி பெண்டருடைய பொண்ணு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்ததை அவரு பார்த்திருக்காரு. பயந்து போன அவரு உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு. இதை கேட்ட அந்த கூட்டத்துல இருந்த எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. உடனே பெண்டர் ஃபேமிலியோட அந்த பண்ணை நிலத்தை சோதனை போட முடிவு பண்றாங்க. 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்னா கிளம்பி அந்த பண்ணை நிலத்துக்குள்ள போறாங்க. நைட் டைம் ஆயிட்டதுனால அவங்களால எதையும் சரியா பார்க்க முடியல. அந்த பண்ணை நில பகுதியில எதையும் கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த பெண்டருடைய கேபினுக்கு போறாங்க. ஆனா அந்த கேபினுக்குள்ள யாருமே இல்ல. அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போன மாதிரி பொருட்கள் எல்லாம் செதறி கிடந்தது. இருந்தாலும் அந்த கேபின் முழுக்கவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடியும் அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த கேபினுடைய பின்பகுதியில போய் பாக்குறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுடைய தரைப்பகுதியில நிறைய ரத்தக்கரைகள் படிச்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமுடைய ஒரு பகுதியில கோடாரி, சுத்தியல்னு ரொம்ப கொடூரமான ஆயுதங்கள் ரத்தக்கரையோட படிஞ்சு கிடக்கு. அந்த இடத்துல இருந்து நிறைய ரத்தக்கரை படிஞ்ச துணிகளையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அங்க கடந்த ரத்தக்கரை படிஞ்ச துணிகளை எல்லாம் எடுத்து நகர்த்தி பார்க்கும்போது அங்க அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரகசிய அறைக்குள்ள இறக்கி பார்த்த அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அந்த பேஸ்மெண்ட் முழுக்கவே நிறைய ரத்தக்கரைகள் படிஞ்சு கிடந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க தேடி வந்த வில்லியம்ஸோட சில பொருட்களும் அங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள நிறைய பேருடைய ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய பொருட்கள்னு நிறைய பொருட்கள் எரிஞ்சு போய் கிடந்தது. ஆனா அங்க எந்த ஒரு உடல்களையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நைட் ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால தொடர்ந்து அவங்களால தேடவும் முடியல. பெண்டர் ஃபேமிலி எந்த வழியா தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க கூட முடியல. அடுத்த நாள் திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முறை கேபின்குள்ள தேடாம வெளியில இருக்கிற ஆப்பிள் தோட்டத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதுதான் அந்த ஆப்பிள் தோட்டம் இருந்த பகுதிகளில் இறந்து போன 5 பேருடைய உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேபினுடைய பின்பகுதியில தேடும்போது அங்க ஒரு 3 உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க கிடைச்ச உடல்களை ஆய்வு செஞ்ச போதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எல்லோருமே ஒரே மாதிரி முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய எல்லோருடைய மண்டை ஓடுகளும் உடைக்கப்பட்டிருக்கு. கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கொலை செய்யப்பட்ட முறையை வச்சு அவங்க எப்படி கொலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. முதல்ல அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதியில உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன் வழியா வந்து பெண்டருடைய பொண்ணுதான் அவங்கள கத்தியால குத்தி இருக்காங்க. கீழே விழுந்த உடனே சுத்தியலால அடிச்சு அவங்க கழுத்து அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. இப்படித்தான் ஒரே மாதிரி எல்லோரையும் கொலை பண்ணிருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய உடல்ல கொண்டு போய் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள புதைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த காலகட்டத்துல ரொம்ப பெரிய பரபரப்பா அந்த சிட்டி முழுக்க பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்டர் ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு $2000 பரிசுன்னு அப்பவே அறிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து பல பகுதிகளில் தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. டெக்சாஸ் சிட்டி பக்கத்துல தான் பெண்டர் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லி சோதனை போட்டதுல ஒரு சந்தேகப்பட்டு 12 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணைகள் இவங்க யாரும் பெண்டர் ஃபேமிலி சேர்ந்தவங்க இல்லைன்னு தெரிய வந்து அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த பெண்டர் ஃபேமிலி சேர்ந்தவங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்கும் அந்த பெண்டர் ஃபேமிலியோட வழக்கு ஒரு மிஸ்டீரியஸான வழக்கா தான் பார்க்கப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நாங்க சசி.